வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. நமது தேசம் இந்திய நாடு உலகிலேயே 5வது பெரிய நுகர்வு சந்தை கொண்ட நாடு. என் புள்ளி விவரம் சரியாக இருக்கு, என் நினைவு சரியாக இருக்குமானால் 5வது பெரிய நாடு. இதற்கு முதல் இடத்தை பிடித்திருப்பது அமெரிக்கா, அதற்கு பிறகு ஜெர்மன், இந்தோனேஷியா, சைனா, ஜப்பான் என்று மற்ற நாடுகள் இருக்கிறது. நாம் 5வது பெரிய நுகர்வு சந்தை. ஆனால் நம்மளிடம் வியாபாரம் செய்வர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன் நாம் அரசு வேலைகளையும் பாதுகாப்பான வேலைகளையும் தனியார் நிறுவன வேலைகளையும் தேடி ஓடுகிறோம்? நமக்கு ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த ஆபத்துகளை எதிர்நோக்குகிற மனோபாவம் மிக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் ஆபத்துகள் இல்லாத அல்லது அதிக சவால்கள் இல்லாத ஊதியம் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை நோக்கி நாம் திசை திருப்பப்படுகிறோம். உலகிலேயே 5வது பெரிய நுகர்வு சந்தை இருக்குது என்றால் நுகர்வோர்கள் எண்ணிக்கை அதிகம். அவர்களோட வாங்கும் சக்தி என்பது வித்தியாசப்படும். புரிகிறதா? நுகர்வு சந்தை என்பது கன்சியூமர் என்பது எல்லாவற்றுக்கும். ஆப்பிள் போன் வாங்குபவரும் கன்சியூமர் தான், ஒரு வடை வாங்கி டீ கடையில் குடிப்பவரும் கன்சியூமர் தான். நுகர்வு சந்தையில் ஒரு வாடிக்கையாளர் நுகர்வு என்பது உணவில் ஆரம்பித்து உடையில் ஆரம்பித்து அவர் உபயோகப்படுத்தும் மொபைல் ஃபோன், அவர் உபயோகப்படுத்தும் ஷூ, பேனா எல்லாவற்றிலையும் பிராண்ட் இருக்கிறது, அன்பிராண்டட் இருக்கிறது. இத்தனை நுகர்வு வாய்ப்புகள் கொண்ட நுகர்வு கலாச்சாரம் கொண்ட நுகர்வு கன்சியூமர் மார்க்கெட், இந்த 5th லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட்டில் நாம் வியாபாரம் செய்யும் வாய்ப்புகளை கண்டறிவதை விட்டு பாதுகாப்பான வேலைகளை தேடி ஓடுகிறோம் அல்லது அதற்குள் நாம் சுருங்கிக் கொள்கிறோம். அரசு வேலை என்பது பாதுகாப்பான வாழ்வாதாரத்துக்கு பாதுகாப்பான ஒரு பணியா அல்லது சிறைச்சாலையா? நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அரசு பணியில் இருப்பவர்களை குறை சொல்லவில்லை. எல்லா துறையிலும் இருக்க, காவல்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை என்று பல துறைகளிலும் இருக்கிறார்கள். எல்லாரையும் கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு நிம்மதி, கொஞ்சம் கலோக்கியில் சொல்ல போகிறாருந்தா எவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் மாசானா எங்களுக்கு சம்பளம் வந்துடும். இது ஒன்று தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அது ஒன்று தான் அவர்களுக்கு ஒரு விதமான தெம்பு தருகிறது. இன்னும் சொல்லப்போனால் திமிர் வருகிறது. அந்த வேலைக்கு ஆபத்து என்பது மிக மிக அரிது, மிக மிக அரிது. அவர்கள் தான் அறிந்து ஒரு தவறை, ஒரு பிழையை ஊரறிந்து அல்ல எல்லோருக்கும் அறிந்து செய்தால் மட்டுமே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அல்ல என்றால் அவர்களுக்கு அத்தனை எளிதாக வேலை இழப்பு ஏற்படாது. வேலை இழப்பு ஏற்படாது என்ற தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய நிறுவனங்கள், பல ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது. இதை நோக்கி தான் ஓடுகிறார்கள். ஏன் இந்த நுகர்வு சந்தையை இவர்கள் அறிவதில்லையா? அல்லது அறிந்தாலும் அதில் இருக்குமா சவால்கள்? நான் ஆபத்துகள் என்று சொல்ல மாட்டேன். சவால்களை பின்புதான் ஆபத்து வரும். நீங்கள் சவால்களை கடந்து விட்டால் அடுத்த ஆபத்து காத்திருக்கும். ஆபத்து என்றால் உங்களை உயிரை கொள்ளக்கூடிய ஆபத்து அல்ல, உங்கள் வியாபாரத்தை கொள்ளக்கூடிய ஆபத்துகள் எங்கு இருக்கும்? அதை எப்படி கண்டறிவது என்பதை தொடர்ந்து நான் வீடியோ வெளியிட்டு வருகிறேன். ஸோ நீங்கள் ஒரு 5வது பெரிய நுகர்வு சந்தையை, அந்த சந்தை இருக்கும் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் எந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறீர்களோ என்னுடைய வீடியோக்கள் பொதுவானதாகத்தான் இருக்கும். தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். எதை ஆரம்பிக்கலாம் என்று கேளுங்கள். உங்களுக்கான ஆலோசனைகளை தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.